நேற்றைய தினத்திலே லீடர்ஸ்க்காக இரவில் ஜூம் மீட்டிங் நடந்தது. அதில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பிரசங்கிக்க உதவி செய்தார். பிரசங்கம்னு இல்லை, ஒரு டீச்சிங் போல் இருந்தது. என்னாகமம் 22 அதிகாரம் 31 வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம் அந்த வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். கண்களை திறந்தார் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு, பீலையாமின் கண்களை கர்த்தர் திறந்தார். அதைத்தான் நேற்று இரவில் 9:30 ஒரு 10:15 வரைக்கும் கூகுள் மீட்டில் அதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு காலையில் எழும்பும்போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வேர்டை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். உருவின பட்டயத்தோடு நிற்கிற தூதன். எல்லாரும் சொல்லுங்க, உருவின பட்டயத்தோடு நிற்கிற தூதன். நான் இதை பிரசங்கம் பண்ணன்னு இன்னைக்கு ராத்திரி யோசிக்கலை, நேற்று இன்றைக்கும் ஸ்தோத்திரம். காலையில் எழுந்தவுடன் ஆண்டவர் இந்த வசனத்தை தான் தந்தார். அப்போ நான் யோசித்தேன், நேற்று இரவு இதே வசனத்தில் இருந்தானே பிரசங்கம் பண்ணோம், ஸ்தோத்திரம். ஆனால் நேற்று ஆண்டவர் வித்தியாசமாக இடைப்பட்டார். இந்த காலை நேரத்திலும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, உருவின பட்டயத்தோடு நிற்கிற தூதன். எல்லாரும் சொல்லுங்க, உருவின பட்டயத்தோடு. சத்தமாக வாசிக்கலாமா? என்னாகமம் 22:31. அப்பொழுது கர்த்தர் பீலையாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். உருவின பட்டயத்தோடு ஏன் தூதன் நிற்கணும்? உருவின பட்டயத்தோடு நிற்பது நம்முடைய சத்துருக்களுக்கு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்து கலங்கி போய் வந்திருக்கிறீர்கள்? ஏதோ ஒரு சூழ்நிலை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு நெருக்கத்தை குறித்து நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிரச்சனையில் என்ன தீர்வு உண்டாகும் என்று பல நிலைகளில் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த பகற்காலத்தில் உங்களோடு இந்த 14வது நாள் உபவாச ஜபத்தில் கர்த்தர் பேசுகிற வார்த்தை, உருவின பட்டயத்தோடு ஒரு தூதன் நிற்பான். ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுக்கு எதிராக என்னென்ன கிரியைகள், என்னென்ன காரியங்கள் செய்யப்படுகிறதோ அப்பொழுது அந்த சமயத்தில் அந்த ஸ்பாட்ல தூதன் எப்படி நிற்பான்னா, ஆசீர்வதிக்கிறவனாக அல்ல, தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவனாக அல்ல, உருவின பட்டயத்தோடு ஒரு தூதன் நிற்பான். அல்லேலூயா, நல்ல சத்தமா ஹல்லேலூயா. குடும்ப பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, ஊழியத்தில் போராட்டம், இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இதெல்லாம் எப்போ நிறைவு? இந்த பிரச்சனையின் முடிவு என்ன? இந்த போராட்டத்தின் முடிவு என்ன? உருவின பட்டயத்தோட ஒரு தூதன் நிற்கிறான். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தரை வைத்து கர்த்தருடைய பிள்ளைகளை சபிப்பதற்காக பாலாக் பிளான் பண்றான். நல்ல கவனிங்க, இந்த அதிகாரங்களை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. ஆண்டவரை வச்சே ஆண்டவருடைய பிள்ளைகளை சபிக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த வேத பகுதியை நீங்கள் நல்லா தியானம் பண்ணுங்க, அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் சபிக்காத ஒரு மனுஷனை இந்த உலகமே சேர்ந்து சபித்தாலும் அந்த சாபம் அவங்க மேலே வராது. விசுவாசம் இருந்தா, நம்பினால், அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை சபிக்காம இந்த உலகத்தில் யார் சபித்தாலும், ஆண்டவருடைய பிள்ளைகளை யார் சபித்தாலும் அந்த சாபம் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் வராது. அதனால பாலாக் என்ன பண்றான்? தந்திரமாக ஆண்டவரை வச்சே ஆண்டவருடைய பிள்ளைகளை சபிக்கணும். நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்த வைக்கிறது தான் பிசாசுடைய வேலை. ஸ்தோத்திரம். எவ்வளவு தந்திரமா பிசாசு செயல்படுறான் பாருங்க. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. அப்போ இவ்வளவு தூரம் இவன் பிரயாசம் எடுக்க என்ன காரணம்? எப்படியாகிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். உங்களை தேவ பிரசன்னத்தை விட்டு விலக்கினால் நீங்க தோற்று போவீர்கள். உங்களை ஜெயமெடுக்க விடக்கூடாது. சபை வளர்ந்துடக்கூடாது, ஊழியம் வளர்ந்துடக்கூடாது, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, நீங்க முன்னேறிடக்கூடாது. நீங்க இப்படியே கஷ்டத்திலேயே வாழணும். தினமும் கண்ணீர் விட்டே நீங்க உங்க வாழ்க்கையை
கடத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான். இந்த தேவ ஜனங்கள் ஒவ்வொரு இடமா பிடிக்கிறாங்க, யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ பாலாக் இவர்களை மேற்கொள்ள நம்மகிட்ட பலன் இல்லை. இன்னைக்கு உங்கள்கிட்ட நேரடியாக பிசாசு மோதலைன்னா மறைமுகமாக மோதுவான். எப்படி தெரியுமா? இந்த மாதிரி உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற கிரியைகள் என்ன நினைச்சாலும், என்ன செய்ய நினைச்சாலும், நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள இருக்கும்போது, ஆண்டவுடைய நிழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா எந்த தீங்கும் நம்மை அணுக முடியாது. அதுக்கு தான் ஜெபம், ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு. இதெல்லாம் ப்ரேயரில் கிடைக்கும். நம்ம இன்னைக்கு ஜெபத்தில் நம்ம ஜெபம் பண்ண மாதிரி ஊழியத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை, சபைக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? சபையில் தான் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஜெபம் பண்ண 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 ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை, ஒரு வேலியை உங்களுக்கு போட்டுக்கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். யோபுவின் ஜெபம், யோபுவின் ஆராதனை அவன் குடும்பத்துக்கு ஒரு வேலியை கொண்டு வந்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? யோபுடைய ஜெபம் அவன் குடும்பத்துக்கு ஒரு வேலி அடைச்சிருக்கு. யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவன் பலி செலுத்துகிறான். 8ஆம் வசனத்தில் கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர். 10ஆம் வசனம், 8ஆம் வசனத்தில் கர்த்தர் சாட்சி கொடுக்கார். 10ஆம் வசனத்தில் சாத்தான் எதை பார்க்குறான்டா? அவனுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற வேலியை பார்க்குறான். பிசாசு எப்போவுமே உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னால் நல்லா கவனிங்க, உங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு பார்ப்பான். உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னால், உங்கள் மைண்டை பிசாசு அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்குங்கிறத அவன் பார்த்துட்டே இருப்பான். எந்த விதத்தில் கர்த்தர் இவனுக்கு பாதுகாப்பை கொடுக்குறாரு, இந்த பாதுகாப்புனால இவன் எப்படி இருக்கிறான், இந்த பாதுகாப்பு இல்லைன்னா இவன் வாழ்க்கை எப்படி இருக்கும். அப்போ சாத்தான் அதை யோசிக்கிறான், சிந்திக்கிறான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? ஆண்டவரே, நீங்கள் தான் எல்லாமே கவர் பண்ணி ப்ரொடெக்ஷனோட அவனை வச்சிருக்கிறீங்களே, அப்போ எப்படி நான் போய் உள்ள அட்டாக் பண்ண முடியும்? கொஞ்சம் வேலி அகற்றுங்கப்பா. அப்போ உங்களுக்கு என்னென்ன விதத்தில் கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்குறாரோ அதிலெல்லாம் பிசாசு கவனம் செலுத்துவான். இந்த 21 நாள் ஜெபம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குன்னா அந்த ப்ரேயரை உங்களை ஜெபம் பண்ண விடாமல் தடுப்பான். தேவனுக்காக நீங்கள் செய்கிற ஊழியம் உங்களை ப்ரொடெக்ஷனாக பாதுகாக்குன்னா அந்த ஊழியத்தை செய்ய விடாமல் தடுப்பான். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எது உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்குது அதில் தான் பிசாசு ஃபோக்கஸ் பண்ணுவான். 10 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்களா, சபைக்கு பாதுகாப்புன்னா அந்த 10 பேரை ஜெபம் பண்ண விடாமல் ஆக்கிடுவான். ஜெபத்துக்கு வந்து ஜெபிக்க சபை வளருது, 2 பேர் 3 பேர் சர்ச்சுக்கு ஒவ்வொரு வாரம் புதுசாக வர்றாங்கன்னா ஜெபிக்கிறத தடுப்பான். இதான் நடக்கும். ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை பிசாசு அவன் எடுக்கிறதுக்கு பார்ப்பான். நல்ல கவனிங்க, உங்களோட தான் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு எது பாதுகாப்பு? நீங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளா கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணுறீங்களா, அது ஒரு பாதுகாப்பு. அப்போ இவங்களை கைப்பிடிச்சு ஜெபம் பண்ண விடாமல் என்ன செய்யலாம்? ப்ரொடெக்ஷனை எடுப்பான். இதைத்தான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். எதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்போ அதெல்லாம் உங்களை விட்டு அகற்றுவான். அப்போ ஈஸியாகவே அட்டாக் பண்ணலாம். கர்த்தரை வச்சு கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கணும், நடக்குமா அது? பாலாக்கு அதுக்கு தான் என்ன பண்ணுறான்? கூலி கொடுத்து இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறான், பணம் செலவழிக்கிறான். ஒரு உண்மையை சொல்கிறேன், உங்களை என்னையும் கீழே தள்ளுவதற்காக, ஸ்தோத்திரம், நம்மளை உடைப்பதற்காக நிறைய பேர் பணம் செலவழிக்கிறாங்க தெரியுமா? பணம் செலவழிக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையை ஸ்தோத்திரம் கீழே தள்ளணும், உங்கள் குடும்பத்தை உடைக்கணும், ஸ்தோத்திரம் உங்கள் லைஃப்பில் ஒரு பாதிப்பை உண்டாக்கணும் என்பதற்காக செலவழித்து நேரம் செலவழித்து பணம் செலவழித்து என்னென்ன செலவழிக்கணுமோ எல்லாத்தையும் செலவழிப்பாங்க. ஸ்தோத்திரம். எப்படி ஆகிலும்
உங்களை அட்டாக் பண்ணணும். பாலாக் இன்வெஸ்ட் பண்றான். எதுக்காக? தன்னால் எதிர்க்க முடியாத ஒரு கூட்டத்தை கண்டு பயந்து அவர்கள் தோற்று போகணுங்கிறதுக்காக அவன் செலவழித்து அவன் சபிப்பதற்காக ஆளை கூட்டிட்டு வரான். சாத்தான் எவ்வளோ நாளும் செலவழிப்பான். உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதுக்கு நல்லா கவனிங்க. பிசாசு செலவழிக்க அஞ்சவே மாட்டான். உங்களை தேவ சபையை விட்டு ஊழியத்தை விட்டு உங்களை தள்ளுறதுக்கு எவ்வளோ முயற்சினாலும் அவன் எடுப்பான். எங்கிருந்து ஆளை பிடிக்கிறான்? கர்த்தருடைய ஜனத்திலிருந்தே ஒரு ஆளை கொண்டு வர்றான். பாலாக்குடைய தந்திரத்தை பாருங்க. நிறைய தேவ ஜனங்களுடைய தோல்விக்கு காரணம், ஒரு விசுவாசியுடைய தோல்விக்கு காரணம் இன்னொரு விசுவாசியாக தான் இருக்கும். ஏன்னா அந்நியனை வைத்து புறஜாதியை வைத்து நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை தொடருக்கு கொஞ்சம் ஆண்டவரை விட்டு விலகின ஒரு விசுவாசி எடுத்து தான் பிசாசு அட்டாக் பண்ணுவான். இந்த சூழ்ச்சியை புரிந்து கொள்ளுங்கள், இந்த சூழ்ச்சியை புரிந்து கொள்ளுங்கள். பாலாக் வெளியிருந்து கொண்டு வரல, ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரன்கிற போர்வையில் ஒருத்தன் இருக்கிறான் பீலையாம். அவனுக்கு தேவை கனம், அவனுக்கு தேவை மரியாதை. ஸ்தோத்திரம். ஊழியத்தில் மரியாதை மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ஒன்றை செஞ்சு அங்கே வீழ்ச்சி வருது. அந்த எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியம் செய்யணுங்கிற விருப்பம் இல்லை. நம்ம போய் மேலே நின்னா நம்மளை எல்லாரும் மதிக்கணும், அதுக்காகத்தான் ஊழியம். இல்லை, அந்த மினிஸ்ட்ரி என்றைக்குமே ஃபெயிலியர் ஆயிரும். பீலையாம் ஏன் வழி தப்பி போனா? அவனுக்கு இருக்கிற வீக்னஸை பாலாக் பார்க்குறான். இவனுக்கு தேவை பணம், இவனுக்கு தேவை கனம். இந்த ரெண்டையும் நம்ம கொடுத்துட்டா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவன் செய்வான். உங்களுக்கு தெளிவாக புரியும்படியாக சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் சாத்தான் விரிக்கிற வலையில் விழுந்துடுறாங்க. நம்ம எதில் வீக்காக இருக்கிறோங்கிறது சாத்தானுக்கு தெரியும். அதை கொடுத்து உங்களை கையில் எடுப்பான், அதை கொடுத்து உங்களை கையில் எடுப்பான். ஸ்தோத்திரம். கொஞ்சம் பொருளாசை இருக்கு, கொஞ்சம் பொருளாசை இருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ அதை காமிச்சு உங்களை இழுத்துருவான். இதான் சாத்தானுடைய தந்திரம். எதுல வீக்கா இருக்கிறோம் அந்த இடத்த பிசாசு டார்கெட் பண்ணி அடிப்பான். அந்த இடத்துல உனக்கு கனம் கிடைக்கணும் தானப்பா விரும்புற, மரியாதை மரியாதை. யாரெல்லாமோ ஊழியம் செய்யறாங்க, எனக்கு அந்த மரியாதை இல்லையே, எனக்கு ஒரு மரியாதை வேணும், மரியாதை வேணும். அப்போ அந்த மரியாதையை நான் தர்றேன், நீ ஏன்ட்ட வா. கையில் எடுப்பான் பிசாசு. இதுதான் அன்று நடந்த சூழ்ச்சி. தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேகர் இதற்கு பலியாய் கொண்டிருக்கிறாங்க. தேவ ஜனம், எகிப்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்த ஜனம். இந்த ஜனத்துக்கு விரோதமா நம்ம நிற்கலாமா? இயேசுவின் மனவாட்டியாகிய சபை, இந்த சபையை நம்ம ஸ்தோத்திரம் எவ்வளவு நேசிக்கணும், தேவனுடைய ஜனங்களை எவ்வளவு நேசிக்கணும். இந்த ஜனத்தையே நம்ம அட்டாக் பண்றோமே, இவங்களை காட்டி கொடுக்க போறோமேங்கிற உணர்வு பீலையாமுக்கு இல்லை, உணர்வு இல்லை. ஏன்னா அவனுக்கு தேவையானது அங்க கிடைக்கும். இன்னைக்கு நிறைய நேரங்கள் அப்படிதான். ஏன் தேவை சந்திக்கப்பட்டா போதும், எனக்கு ஊழியத்தை பற்றியும் கவலை இல்லை, சர்ச்சை பற்றி கவலை இல்லை, சபை எப்படி போனால் என்ன, ஏன் தேவை சந்திக்கப்படணுங்க. எனக்கு மரியாதை வேணும், எனக்கு மதிப்பு வேணும். யார் எக்கேடு கட்டு போனால் என்ன. ஸ்தோத்திரம். என்னால் எத்தனை பேர் ஊழியத்தை விட்டு போனாலும் சரி, பிரச்சனையே இல்லை, நான் நல்லா இருக்கணும். இதான் பீலையாமுடைய எண்ணம், பீலையாமுடைய எண்ணம். ஸ்தோத்திரம். ஆசைலாம் நல்லா இருந்து, நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, ஆசையெல்லாம் நல்லா முன்வைக்கிறான். ஸ்தோத்திரம். ஆனால் ஏதாவது நிறைவேறிச்சா? அந்த ஆசை நிறைவேறலையே. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெருங்கூட்டம் இன்றைக்கு பக்தி உள்ளவர்களை எதிர்ப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறது. உங்களை அடிக்கிறதுக்கு, உங்க குடும்பத்தை கீழே தள்ளுறதுக்கு பிசாசு வெளியே இருந்து ஆளை எடுக்க மாட்டான், ரட்சிக்கப்பட்டவங்களையே வச்சு தான் செய்வான். நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்டு விசுவாசிங்கிற போர்வையில் அல்லது ஊழியம் செய்கிறோங்கிற போர்வையில்
இருக்கிற நபர்களை கொண்டு வந்து தான் உங்களை அட்டாக் பண்ணுவான். இதான் பீலையாமின் நாட்களில் நடந்த மிகப்பெரிய சதி. பீலையாம கர்த்தர் என்ன செஞ்சார்? ஸ்தோத்திரம், தடுத்தார். தடைய மீறி போறான். ரொம்ப ஆச்சரியமா இருந்த இந்த வேத பகுதி ரொம்ப தேவைங்க. அதிகமாக தியானம் பண்ணுங்க. உங்க குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க, உங்க குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், சிரமங்கள், போராட்டங்கள், தடைகள் இதெல்லாம் உடைக்கப்படனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அநேக நேரங்களில் நீங்க எதிர்பார்க்கிற நபர் அல்ல, நீங்க எதிர்பாராத நபர்கள் உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு சத்துருக்களா இருப்பாங்க. இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. கர்த்தரை வைத்தே கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கிறதுக்காக வர்றான். இது எப்படி நடக்கும்? அதுக்காக போயிட்டானே பீலையாமோ. ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமா செய்யப்படுகிற கிரியைகள், மனித யோசனைகள், ஸ்தோத்திரம், மனித யோசனைகள். மூன்றாவது உங்களுக்கு விரோதமா செய்யப்படுகிற ஜபங்கள். இதெல்லாம் கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ண போறோம். இப்போ ஆண்டவர் சொல்ற 3 காரியத்தை சொல்றேன். உங்களுக்கு விரோதமா செய்யப்படுகிற கிரியைகள். எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா செய்யப்படுகிற கிரியை நடக்கும், நிறைய நடக்கும். நான் சொல்றேன், நான் காசு கொடுத்து செய்வனை வைப்பான். எத்தனை லட்சம் ஆனாலும் கவலைப்பட மாட்டான். கடன் வாங்கியாவது கொண்டு போய் செய்வனை வச்சிருவான். எப்படியாவது அவனுக்கு அவன் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இல்லை. யாருக்கு விரோதமா செய்வனை வைக்கணும் அந்த ஆள் அழியணும். நான் கீழே போய் பிச்சைக்காரனா இருந்தாலும் பரவாயில்லையா, அவன் அழியணும். இதுதான் பிசாசுடைய எண்ணம். அப்போ கிரியைகள், ஸ்தோத்திரம், நிறைய கிரியைகள் பண்ணிட்டே இருப்பாங்க. கிரியைகள் நடக்கும். உங்களுக்கு விரோதமா பேசுகிறவைகள் இதெல்லாம் கிரியைகள், ஆக்ஷன். ஸ்தோத்திரம். சூழ்ச்சிகள் இதெல்லாம் கிரியைகள். 2வது உங்களுக்கு விரோதமான யோசனைகள். எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமான யோசனைகள். நிறைய பிளான் பண்ணிட்டே இருப்பான் பிசாஸ். சில ஆட்கள் பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஆள் இப்படி வருவான், இப்படி அடிக்கணும், நிறைய பிளான் பண்ணுவான். ஸ்தோத்திரம். நிறைய பிளான் பண்ணுவான், எங்கேயாவது நம்மளை காலி பண்ணணும். எத்தனையோ முறை மயிர் இலையில உயிர் தப்பி இருக்கிறேன். அவ்வளோ போராட்டங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த அளவு சில சிக்கல்கள் எல்லாம் தப்பி வர கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஏன்னா நமக்கு விரோதமா இருக்கிற நிறைய யோசனைகள். நம்ம முன்னால நல்லா தான் இருக்கும். ஸ்தோத்திரம். நமக்கு விரோதமான யோசனைகள். 3வது நமக்கு விரோதமான ஜபங்கள். பாலாக் பீலையாம வைத்து என்ன செய்யறான்? பலிபிடத்தை கட்டி. இதெல்லாம் நடக்கு. அது என்ன பாஸ்டர், நமக்கு ஜபம் தானே தேவை, ஜபம் பண்றாங்கன்னு சொல்லி நம்பிடாதீங்க. உங்களுக்கு விரோதமா நிறைய ஜபங்கள் எதிராக ஏறெடுக்கப்படுகிறது. இன்னைக்கு ஆவியில உணர்ந்து சொல்றேன், இந்த இடத்துல இருக்கிற சிலருக்கு இல்லை, அநேகருக்கு விரோதமா ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. நீங்க மயிர் இலையில உயிர் தப்பி கொண்டிருக்கிறீங்க. ஜபம் தானே நம்பிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எதிரான ஜபங்க அது. நம்மளை கீழே தள்ளணும் ஜபம் நடக்கு. உங்க மேன்மையை உங்களை விட்டு கெடுக்கணும்னு பலிபீடத்தை கட்டி இருக்கிறான். 7 பலிபீடம், 7 காளைகள், 7 ஆட்டுக்கடாக்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் வாசித்து பாருங்க, அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1 வசனம். 7 பலிபீடம், 7 காளைகள், 7 ஆட்டுக்கடாக்கள். 3 தடவை அப்படி நடந்து, ஆனா கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார். பலிபீடத்தை கட்டுறான், ஆல்டரே போடப்படுது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமா ஜெபம் நடக்குங்க. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா ஜெபம் பண்றாங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு உங்க கண்களை ஆண்டவர் திறக்கணும். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க ஜெபம் பண்ற ஆட்கள்ல நமக்கு நல்ல ஆட்கள்னு. உங்களுக்கு விரோதமா ஜெபம் பண்றாங்க. உங்க மேன்மையை கெடுக்கிறதுக்கு, உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரக்கூடாது, எப்படியாவது கீழே போகணும். இதுக்காக ரட்சிக்கப்பட்டவங்க செய்யற காரியங்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க 666 அந்தி கிறிஸ்து அவன் ஆட்கள் ஜெபம் பண்ணுது, அந்த காலத்துல இருந்தே இருக்கு. இந்த பஞ்ச பாட்டெல்லாம் பாடி ஏமாறாதீங்க.
அந்தி கிறிஸ்துவின் சபையில் இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதமாக என்ன செஞ்சாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எதுவும் தாக்காது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் பீலையாம் என்பவன் யாரு? அவன் அபிஷேகம் பெற்றவன் அல்லவா? இவன் எப்படி போவான்னு தேவ ஜனங்கள் எதிர்பார்க்கலையே. அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யறான். அதான் பிழையாம். தேவ ஜனத்தின் ஆசீர்வாதத்துக்காக நிற்க வேண்டியவன் தேவ ஜனத்தின் தோல்விக்காக போறான். அதனால தான் கர்த்தர் உருவின பட்டயத்தோட நின்னாரு. ஏதோ அவன் தெரியாம போகலங்க, தெரிஞ்சே நடக்கு. இந்த 3 காரியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும்னு ஆவியானவர் உங்களோட சொல்றாரு. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நான் சொல்ல சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற கிரியைகள். நீங்க எப்படி சொன்னா கிரியை என்ன எல்லாமே செஞ்சு முடிச்சிருவாங்க. நீங்க நல்ல சத்தமா சொல்லணும். எனக்கு விரோதமா செய்யப்படுகிற கிரியைகள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற யோசனைகள், எனக்கு விரோதமாய் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகற்காலத்தில் அழிந்து நிர்மூலமாவதாக என்று உம்முடைய ஊழியக்காரனாகிய அடியேன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறேன். நல்ல கைகளை தட்டி ஒரு விசை ஆவியில நிரம்பி இப்பொழுது எல்லாம் கட்டி ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா கிரியைகள், எல்லா துர் ஆலோசனைகள், யோசனைகள், நிறைய திட்டங்கள், ஜெபங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேன்சல் பண்ணப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. சத்தம் போதாது. நல்ல நல்ல ஆவியில் நிரம்பி. ஏன் பிள்ளைகள் வாழ்க்கையில தடை, ஏன் உங்க வாழ்க்கையில போராட்டம், உங்களுக்கு விரோதமா ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகளை உடைத்து ஜெபிக்கிறோம். ரமலஹங்க ரஹந்த ரபா கமார் யந்த ரஹந்து ரபா கபா ரீமலஹந்த ரபா கபா ரபா. நீ நினைக்காத இடத்துல இருந்து ஒரு எதிரி உனக்கு விரோதமா நிற்கிறான். ரீமலஹந்த ரபா கபா ரபா லபா ரபா ஷபலஹந்த ரிபி லபோ ரபா லபா கபா ரபா உர்ரமகந்த ரபா கபா ரபா லபா ரபா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடத்துல ஆவியானவர் ஒரு பாதுகாப்பை வைக்கிறார். இந்த சபையை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பை வைக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. என்ன சூழ்ச்சிகள் செய்யப்பட்டாலும், என்ன ஆலோசனைகளை அந்தரங்கத்தில் மனிதர்கள் ஏறெடுத்தாலும், தேவ பிள்ளையே உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஜெபங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாய்க்காதே போகட்டும், வாய்க்காதே போகட்டும், வாய்க்காதே போகட்டும். கைத்தட்டி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு எதிராய் செய்யப்படுகிற ஜெபங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாய்க்காதே போவதாக. ரிமலா ஹம்மா ரபா கபா ரபா கபா ரபா 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 ரிமலா பாபா பாபா பாபா. உங்களை ஊழியத்தை விட்டு தடுக்க நினைக்கிற ஆவிகள், சபையை விட்டு பிரிக்க நினைக்கிற ஆவிகள், ஊழியத்தை விட்டு வெளியே தள்ள நினைக்கிற ஆவிகள், மனுஷ திட்டங்கள், மனுஷ கிரியைகள், மனுஷ ஜெபங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ரிபல கபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா உர்ரமல ஹந்த ரபா கபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. இந்த 14வது நாள் ஒரு வெற்றி, இந்த 14வது நாள் ஒரு ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இந்த பலிபீடத்திலிருந்து டிக்ளேர் பண்ற, இன்றைக்கு இந்த சபைக்கு ஒரு வெற்றியின் நாளை அமையட்டும். இன்று முதல் இந்த சபைக்கு ஒரு வெற்றியின் நாள் ஆரம்பமாகட்டும். ஷபகபல கந்தர பகமர பகமரி அந்தரபா ரிமல கந்தரிபி லபோ ரப கந்தரப லப ரபா ஷபல கந்தர பகபரபா ரிமல கந்தரிபி லபோ தர கந்துரிபி லபோ ரப லபா ஷபல கந்தரபா. உங்களை கீழே தள்ளுறதுக்கு பெரிய பெரிய ஆட்களை போய் பார்த்து பேசி எப்படியாவது உங்கள் மேன்மையை உங்களை விட்டு எடுக்கணும், உங்களை கீழே தள்ளணும்னு சத்துருக்கள் துடிக்கலாம். ஆனால் கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். பிள்ளையான் தன் சுய ஆதாயத்திற்காக, சொந்த நலனுக்காக தேவ ஜனத்துக்கு எதிராக போயிட்டான். ஆவியானவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார்.
ஜெபம்லாம் ஜெபம் அல்ல, ஜெபமெல்லாம் ஜெபம் அல்ல. நிறைய ஜெபம் உங்களுக்கு விரோதமாக ஏறெடுக்கப்படுது. உங்களை அழிக்கணும், உங்களை கீழே தள்ளணும், குடும்பத்தை பிரிக்கணும், உங்களை மன வேதனைக்குள்ளே தள்ளணும்னு ஜெபம். ஆண்டவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். பிள்ளையாமே, நீ செய்கிறதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பார், வேடிக்கை பார்க்குறாரு. துணிகரம் உருவின பட்டயத்தோடு நிற்பார். தேவைப்பட்ட சிங்காசனத்தை விட்டு எழுந்து நின்று கிரியை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் தீர்க்க தரிசனமா. உங்களுக்கு எதிராக நடக்கிற காரியங்களை கர்த்தர் வேடிக்கை பார்த்து சும்மா உட்கார்றவர் அல்ல, உருவின பட்டயத்தோட நிற்க போறார். உங்க காரியங்களில் கர்த்தர் உருவின பட்டயத்தோட நிற்பார். விசுவாசித்து அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. உருவின பட்டயத்தோட தூதன் நிற்கிறத ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை திரும்ப திரும்ப அழுத்தி கொண்டிருக்கு. உருவிட்டாரு, பட்டயத்தை உருவி நிற்கிறான். என்ன சில நிமிடங்கள் தான், வெற்றி நமக்கு. விசுவாசித்தா கைத்தட்டி ஆவியில நிரம்பி. சத்தம் போதாது, சத்தம் போதாது. ரீமா லபா ரபா லபா ரபா ஷபா கபா ரபா கபா ரபா கபா ரபா லபா ரபா ரபா. வெற்றி நிச்சயம். ரீமா லகந்த ரபா லபா ரபா. என்னனாலும் செய் பிசாசே, நீ போ, செய்வன வை, யாரையும் எதிராக எழுப்பு, என்னனாலும் சொல்லு, எவ்வளவு நாளும் ஜெபம் பண்ண வை. உன்னால ஜெயிக்க முடியாது. சபைய பாதாளத்தின் வாசல்கள் ஜெயிக்க முடியாது. தேவ ஊழியனை ஜெயிக்க முடியாது. இந்த சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளை ஜெயிக்க முடியாது. ஒரு குடும்பத்தை உன்னால தொட முடியாது. கை தட்டி அந்த ப்ரொடெக்ஷனை இன்னும் அதிகப்படுத்த ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காக, எங்களுக்கு நீர் தருகிற பாதுகாப்பு அதிகமாவதாக, எங்க பாதுகாப்பு அதிகமாவதாக, நீர் வைக்கிற பாதுகாப்பு அதிகமாவதாக. ஷபகபலகபரபலபரபா உர்ரமலகந்தரபகபரபலபரபா ரியந்தலபரபலபரபா ஷிபலகந்தரபகபரபலபரபலபரபா ரிமலகந்தரிபிலபரபலபரபா. கை தட்டி ஆவியில நிரம்பி, கைகளை தட்டி ஆவியில நிரம்பி. எந்த பேதைகளையும் நீ பிடிக்க முடியாது பிசாசு. பேதைகளை பிடிக்கலாம் நினைக்கிறான் பிசாசு, தொட கூட முடியாது. கர்த்தர் ப்ரொடெக்ஷனை வைக்கிறார். கர்த்தர் ஒரு பாதுகாப்பை வைக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வைக்கப்படுவதாக. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பின் வேலி வைக்கப்பட கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். எந்த மனுஷ ஆவிகளோ, எந்த சத்துருக்களோ, எந்த பிசாசோ ஒரு விசுவாச குடும்பத்தை கூட தொடக்கூடாது. வேலிய வைக்கிறோம். கைத்தட்டி கைத்தட்டி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் விடுதலையை தரப்போது. சத்துரு மின்னலை போல கீழே விழுகிறான். பிசாசு மின்னலை போல கீழே விழ கண்டு. சத்தம் போதாது, ஆவியில நிரம்புனா விடுதலை. கொஞ்சம் விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ரீமாலா கமா ரபா கபா ரபா லபா ரபா ஷபா கபா லபா கபா ரபா லபா ரபா. பலவீனம், சுகவீனம், போராட்டம், கஷ்டம், மன அழுத்தம், இதெல்லாம் பிசாசு கொண்டு வர்றதாங்க. ஒரு ப்ரொடெக்ஷன் அதிகப்படுத்துகிறார் கர்த்தர். நமக்குள்ள ஒரு பாதுகாப்பை அதிகப்படுத்துகிறார். இந்த சபையில ஊழியம் செய்கிறவங்க மேல, விசுவாசிகள் குடும்பத்தின் மேல உம்முடைய பாதுகாப்பு அதிகமாவதாக. ஓ ரபா கபா ரபா கபா ரபா கபா ரபா லகந்த ரபா ரபா உர்ரமல கந்த ரபா லபா ரிமல பரபா ஷபா கமர கந்த ரபா லபா ரிமல கந்த ரிபி லபா ரபா லபா ஷபா கமர பலபா ரபா. வார்னிங் கொடுக்கிறாரு. பீலையா மனம் திரும்பல, உறவின பட்டயத்தோட வந்துட்டாரு. அப்படியும் திருந்தல. நீதிமான் மறிப்பது போல மறிப்பேனாகன்னு சொன்னவன் யுத்தத்தில் மடிந்து போனான். எந்த கிரியைகளும் உங்களுக்கு விரோதமா செய்யப்படுகிற கிரியைகள், யோசனைகள், ஜெபங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிவதற்காய் ஸ்தோத்திரம். கை வைத்து இப்போ நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. சிலர் நினைக்கிறாங்க நமக்கு பைபிள் தெரியும், நமக்கு ஜெபம் தெரியும்.
எனக்கு பிடிக்காத ஆட்களை நான் ஜெபம் பண்ணியே காலி பண்ணிடுவேன். நடக்காது நடக்காது நடக்காது. கர்த்தர் விட மாட்டார். கர்த்தருக்கு பிடிச்ச ஆத்துமாவை நீ தொடர்றக்கு யார்? ஸ்தோத்திரம். பிசாசே, ஆண்டவர் முத்திரை போட்ட ஆளை தொடர்றக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கு? கையை எடு என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறவங்க மேல கை வைக்க உனக்கு என்ன அதிகாரம்? பிசாசே, உண்மையா ஊழியம் செய்யறவங்களுக்கு எதிராக பேசுறதுக்கு, யோசிக்கிறதுக்கு, ஜெபம் பண்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம்? இயேசுவின் நாமத்தில் வெளியே போ பிசாசே. எந்த விசுவாசியும் தொட உனக்கு அதிகாரம் இல்லை. எந்த நபரையும் உன்னால தொட முடியாது. கைத்தட்டி 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 ஆவியில நிரம்பி ஷபல கந்த ரபா கபா ரபா லபா ரபா ரிகமல கந்த ரபா லபா ரபா லபா ரபா ரிமல கந்த ரபா லபா ரபா லபா ரபா. நல்ல 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 வாயை திறந்து போராடி ஜெபம் பண்ணுங்க விடுதலை. போராடி ஜெபம் பண்ணுங்க விடுதலை. எந்த விசுவாசியும் உன்னால தொட முடியாது. நீ போராடி பாரு பிசாசே, நீ போராடி பாரு. யாருனாலும் தொட்டு பாரு. முடிவில் வெற்றி கர்த்தருக்குதான். முடிவில் வெற்றி கர்த்தருடைய சபைக்குதான். முடிவில் வெற்றி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான். இஸ்ரவேல் ஜனம் தோற்று போகாது. கை தட்டி ஜெபம் பண்ணுங்க. நீ எவ்வளவு நாள் சூழ்ச்சி பண்ணு பிசாசே, நீ எவ்வளவு நாள் சூழ்ச்சி பண்ணு, பிரச்சனையே இல்லை. என் தெய்வம் என்னோட கூட இருக்கிறார். இயேசு என்னோட இருக்கிறார். கை தட்டி ஜெபம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி விசுவாசத்தோட சொல்லுங்க. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. ஏ பிசாசு, என்னன்னாலும் செஞ்சு பாரு, உன்னால ஒண்ணு சாதிக்க முடியாது. நீ தோற்று போனவ. என் தெய்வம் என் இயேசு சிலுவையில் உன் தலையை நசுக்கினார். சத்தம் போதாது, சத்தம் போதாது. ஆவியில நிரம்பி ஆவியில நிரம்பி ஆவியில நிரம்பி இன்னைக்கு இந்த பிசாசை அழித்து ஜெபம் பண்ணோம். இந்த பிசாசை இன்றோடு வேற அறுக்கணும். உருவின பட்டயத்தோடு தூதன் நிற்கிறார். பிசாசே, ஒன்ன காலி பண்ணதான் உரிமையின பட்டயத்தோட தூதன் நிற்கிறான். ரிமாலா கந்த ரபா லபா ரபா லபா ஷபல கந்த ரபா லபா ரபா லபா ரபா. கைதட்டி கைதட்டி ஜெபம் பண்ணுங்க. ஷபல கந்த ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா உர்ரம கந்த ரபா கபரியா தலபா ரபா லபா ரபா லபா ரபா ஷபல கந்த ரபா லபா ரபா. நீ எவ்வளவு கிரியைகளை செய் பிசாசே, எத்தனை யோசனைகளை பண்ணு பிசாசே, எவ்வளவு ஜெபத்தினால நீ பண்ண வை பிசாசே, ஒன்று சபையை சேதப்படுத்த முடியாது. ஒன்று விசுவாசிகளை சேதப்படுத்த முடியாது. ஒன்று இந்த ஊழியத்தை 1% கூட பாதிக்க முடியாது. வளரும். ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வாதமா மாற போறாங்க. சத்துரு வெட்கப்பட்டு மின்னல போல கீழே விழுகிறான். ஒரு குடும்பத்தை கூட உன்னால ஜெயிக்க முடியாது பிசாசே. ஒரு குடும்பத்தை கூட உன்னால ஜெயிக்க முடியாது. இயேசு எங்களோடு இருக்கிறார். இயேசு எங்களோடு இருக்கிறார். இதான் யுத்த ஜெபம். இதான் யுத்த ஜெபம். இதான் யுத்த ஜெபம். இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஒரு பிசாசு கூட நம்ம எல்லையில கிட்ட நிற்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருவாருங்க. விசுவாசம் இருந்தா இப்போ கை தட்டுங்க பார்க்கலாம் உற்சாகமா. எவரையும் தொடக்கூடாது. இந்த சர்ச்சில் ஒரு ஆளு கூட பலவீனப்படக்கூடாது. இந்த சபையில ஒரு குடும்பம் கூட பாதிக்கப்படக்கூடாது. ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கிறார். எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, கர்த்தரை உண்மையா சேவிக்கிற விசுவாச குடும்பத்துக்கு விரோதமா அபிஷேகம் பெற்றவனே வந்தாலும் ஜெயிக்க முடியாது. போதுமா இந்த வார்த்தை? ஆண்டவர் சொல்றாரு, அபிஷேகம் பெற்றவனே வந்து நின்னாலும் பவர் இல்லாம ஆக்கிடுவார். பிள்ளையும் அபிஷேகம் பெற்றவன் தெரியுமா? நாங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கோம், அந்நிய பாஷை வச்சுக்கோ, நீ அதை வச்சு ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஜனத்தை நீ சபிக்க நினைக்கிற. திரும்ப சொல்றேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர்களை யாராலும் இந்த உலகத்தில் சபிக்க முடியாது. சும்மா சாபம் போட்டு 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 ஒன்றும் இதில் கூட வராது. தலை முடிய கூட பாதிக்காது சாபம்.
ஸ்தோத்திரம். தலை முடிய கூட பாதிக்காதுன்னா பார்த்துக்கிடுங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு ப்ரொடெக்ஷனை கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு வைக்கிறார். இவன் நினச்சா நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்கல. நம்ம எவ்வளோ பேருக்கு ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்திருக்கு. நமக்கு எதிராளி, நமக்கு தேவை கணம், நமக்கு தேவை பணம். இந்த ஜனத்தை நம்ம பாட்டுக்கு அவன் சொல்லிட்டு வந்துடுவோம்ப்பா நினச்சா அது நடக்காமல் ஆயிடுச்சே. நடக்காமல் ஆயிட்ட. பிசாசுக்கு பெரிய தோல்வி என்ன தெரியுமா? அவன் நினச்சதை நடக்க விடாமல் ஆக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, பிசாசு நினச்சதை நடக்க விடாமல் ஆக்கணும். இதுதான் சபையினுடைய டாஸ்க், சபையினுடைய ஒரு பிரதான வேலை. பிசாசு நினைக்கிறத அவன் செய்ய விடக்கூடாது. உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழியத்தில், சபையில், இந்த பட்டணத்தில் அவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்கக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அடித்து நொறுக்கி பிசாசு என்ன செய்யணும்? பாதாளத்தில் 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து கட்டி வைக்கிறது போல அவன் கிரியைகள் எல்லாம் அழிச்சிடணும். அவன் கிரியைகளை அழிச்சிட்டே வந்தோன்னா அவன் டம்மி ஆகிட்டே இருப்பான். பிசாசை டம்மி ஆக்கிடணும். எல்லாரும் சொல்லுங்க, பிசாசை. ஏற்கனவே அவன் பல்ல அடித்து உடச்சி மிதித்த மிதியில் பல்லெல்லாம் செதறி போச்சு. செட்டு பல்லு கூட கிடையாது. யாருக்கு? பிசாசுக்கு. என்ன பல்லு இல்லை? ஆமாம். இப்போ விழுங்க தான் பார்க்குறான். அதான் பேதுருவில் வசனம் சொல்லுது, எவனை விழுங்கலாமோ வென்று. கடிச்சான், பல்ல அடித்த மிதித்த மிதியில் பல்லு உடஞ்சி இப்போ என்னதான் இருக்கு? பொக்குவாயா இருக்கு. யாரு? பிசாசு. இதை வச்சு என்ன செய்ய முடியும்? அவன் பார்க்குறான், சரி கடிக்க தான் முடியாது, விழுங்கிருவோம்ப்பா. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. இந்த 3 காரியத்தை எழுதி வச்சு ஜெபம் பண்ணணும் டெய்லி. உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற கிரியைகள், யோசனைகள், ஜபங்கள். கிரியைகள், யோசனைகள், ஜபங்கள் கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி விடுதலை ஆயிரும். ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். நீங்கள் எல்லாம் சாட்சி சொல்லணுங்க. ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். இப்படி இதான் இந்த 21 நாள் ஜபத்தின் மகிமை. ஆமென். எதெல்லாம் நமக்கு அகெயின்ஸ்டா, உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ எல்லாத்தையும் உடைச்சி ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. கர்த்தரை வைத்தே கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்க நினைக்கிறது. அதான் பிள்ளையாமுடைய ஸ்பிரிட். ஜெபம் பண்றவங்களை அழிக்கிறதுக்கு ஜபத்தை வச்சே அழிச்சிடலான்னு பார்க்குறான். நடக்காது இல்லை, விடக்கூடாது இல்லை. ஜெபம் பண்றவங்களை அழிக்கிறதுக்கு ஒரு ஜபத்தை வச்சே கேன்சல் பண்ணிடலான்னு நினைக்கிறான். அதான் பிள்ளையாம அவன் கையில் எடுத்தான். ஏன் வேற ஒரு மந்திரவாதி இல்லையா? பாலாக்கிட்ட மந்திரவாதியா இல்லை, எல்லாம் இருந்து. ஆனால் அவனுடைய எண்ணம் என்ன? நம்மகிட்ட இருக்கிற மந்திரவாதியை விட அவங்க ஆவியை பெற்ற, அந்த தேவனுடைய ஆவியை பெற்ற பீலையாம் வந்தா எஃபெக்டா இருக்கும். உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்கள கூட ஜெபத்தை நம்புறாங்க. அதனால அவன் எதை கையில் எடுத்தான்? ஜெபம் பண்ற ஆளை வச்சே ஜெபம் பண்ற ஆளை அடிக்க பார்க்குறான். விடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால கட்டணும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால கட்டணும். சத்துரு மின்னலை போல கீழே விழணும். ஸ்தோத்திரம். மின்னலை போல கீழே விழுவான். உருவின பட்டயத்தோட தூதன் நிற்கிறான். உங்க குடும்பம் தப்புவதற்காக, நீங்க தப்புவதற்காக உருவின பட்டயத்தோட ஒரு தூதன் நிற்கிறான். சும்மா அந்த வார்த்தையை கேட்டுட்டு போறதுக்கு இல்லை. பிள்ளையாம் அவன் அசால்ட்டாக தான் போனான். ஏன்னா பழக்கம் வந்துருச்சு. சிலர் ரொம்ப அப்படியே பழகிட்டுன்னா துணிகரம் வந்துடும். நம்ம ஆண்டவர் தானே. நான் சில நேரம் நினைப்பேன், எப்படியா பேசுகிறாங்க இப்படியெல்லாம், துணிகரம். அப்போ ஆவியானவரும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னைக்கோ பெற்ற ஆவி. என்னாகமம் 22:22 4 காரியத்தை சொல்லி தான் முடிக்க முடியும். ஏன்னா ஆவியானவர் எல்லாம் லீட் பண்ண பிரகாரம் இன்னைக்கு ஜெபத்தை நடத்தியிருக்கேன். ஸோ எனக்கு பிரசங்கிக்க இப்போ டைம் இல்லை. ஜெபத்திலேயே எல்லா வார்த்தையும் வந்துருச்சு. உங்களுக்கு 4 பாயிண்ட்டை சொல்கிறேன். 1, உருவின பட்டயத்தோட தூதன் நிற்கிறான்னா ஒரு வார்னிங் கொடுக்குறார். கர்த்தரை வச்சே கர்த்தருடைய பிள்ளைகள் அழிக்க பார்த்தான். நடக்குமா? நடக்காது.
முதலாவது, எதிராளியாக கர்த்தர் நிற்கிறார். உருவின பட்டயத்தோட தூதன் நிற்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஏன் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு எது எதிராக நிற்கோ, உங்களுக்கு எதிரெதிராக என்னென்ன கிரியைகள் செய்யப்படுகிறதோ, என்னென்ன யோசனைகள் போடப்படுதோ, என்னென்ன ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுதோ, அங்கெல்லாம் தூதன் உருவின பட்டயத்தோட நிற்பான். நம்பினா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உருவின பட்டயத்தோட நிற்கிறான்னு என்ன அடையாளம்? கர்த்தர் எதிராக இருக்கிறாருன்னு அடையாளம். எதிராளியாக நின்றார். 22ஆம் வசனம் சொல்லுது, உங்களை கீழே தள்ளணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிராக கர்த்தர் நிற்பார். உங்க குடும்பத்தை கீழே வீழ்த்தணும், உங்களை ஊழியம் செய்ய விடக்கூடாது, சர்ச்சுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள், பிசாசுக்களுக்கு எதிரா, பிசாசுக்கு எதிரா கர்த்தர் நிற்பார். எதிராளியா, ஆண்டவரை எதிராளியா வந்து நிற்கிறார். ஏன்? நான் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை, இது என்னுடைய மனவாட்டி, இதுக்கு எதிராக எந்த கிரியைகள் வந்தாலும் கர்த்தர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். யார் உங்க லைஃப்ல உங்களுக்கு எதிராக வந்து நின்னாலும், ஆண்டவருடைய பிள்ளைகளை பயப்படாதீங்க, கர்த்தர் ஒன்றும் வேடிக்கை பார்க்க மாட்டார். உருவின பட்டயத்தோட நிற்கிறார். வார்னிங் கொடுக்கிறார், ஒழுங்கா ஓடு, நீ செய்கிறத நிறுத்து, ஸ்டாப், நிறுத்த மனசு இல்லை. எதிராளியா நிற்கிறார். ரெண்டாவது, 23ஆம் வசனத்துல, கழுத வழியை விட்டு விலகி வயல்ல போயிட்டு இருக்கு, ரோடை விட்டு கீழே இறங்கி போகுது. ஸ்தோத்திரம். அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாட்டை மீறி போகுது. பீலையாமுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த கழுத பீலையாம் கட்டுப்பாட்டை விட்டு போகுது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. எதெல்லாம் ஸ்தோத்திரம் உங்களுக்கு எதிராக என்னென்ன செய்யணும்னு நினச்சி மனிதர்கள் போராடுறாங்களோ, அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதெல்லாம் அவங்க கண்ட்ரோலை விட்டு போயிடும். ரெண்டாவது குறிப்பு அதான். உங்கள் சத்துருக்கள் கண்ட்ரோலில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவங்க கண்ட்ரோலை விட்டு போயிடும். சில ஆட்கள் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க, இவங்க சொன்னால் தான் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, ஸ்தோத்திரம், அதெல்லாம் ஓடிடும். உருவின பட்டயத்தை தூதன் எடுத்துட்டான், என்ன நடக்கும்? எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடும். கழுதை ஏன் போகுது? கழுதையே ஏன் இப்படி போகிற? அடிக்கிறான், வழிக்கு திரும்பி வா, ரோட்டில் ஏறு, வரமாட்டேங்கி. திராட்சை தோட்டங்களின் பாதையில் போய் தூதன் நிற்கிறான். ஸ்தோத்திரம். கழுதை பீலையாம சுவர் ஓரமாக ஒதுக்கிட்டு போகுது, பாதுகாக்க தான் நினைக்கி. ஸ்தோத்திரம். 25ஆம் வசனம், திரும்பவும் அடிக்கிறான். வழி இல்லாத இடுக்கமான வழியில் வந்து தூதன் நின்றுட்டான். கழுதை தூதனை கண்டு படுத்துட்டு அட்டின்னு அடிக்கிறான் போட்டு. ஸ்தோத்திரம். கர்த்தர் வாயை திறந்தார். 3 தரம் அடித்ததுக்கு அப்புறம் கழுதை வாய் திறந்து பேசுது, உனக்கு நான் என்னப்பா செஞ்சேன்? நீ என்னைய கேலி பண்ணுறியா? அங்கேயும் இங்கேயுமா சுற்றிட்டு இவன் கண்டு தான் போச்ச. அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசி கண்ணு இப்போ தூதனை பார்க்க முடியலை. அந்நிய பாஷை வர்றதுனால நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கோன்னு அர்த்தம் இல்லை, அது ஏற்கனவே வந்ததை வச்சு பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரோட நம்ம இருந்தால் தான் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கண்களில் தேவ தரிசனங்கள் தெரியும். தூதன் நிற்கிறத பார்க்க முடியலையே, கழுதை பார்க்க தெரிஞ்சதை கூட பீலையாமால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியலை. சிலர் நினைக்கிறாங்க நம்ம என்ன செஞ்சாலும் கர்த்தர் அக்செப்ட் பண்ணிக்கிடுவார், நம்ம ஜெபம் பண்ண அது நடக்கும், நம்ம சபிச்சிடலாம் அப்படின்னு. ஜெபம் பண்ணி யாரையும் சபிக்கணும்னு நினச்சா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்காக கழுத கண்ணை திறப்பார். எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிரும், எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிரும். 3வது 25ஆம் வசனம், சொல்லிட்டு போக தான் டைம் இருக்கு. ஸ்தோத்திரம். சுவர் ஓரமாக கொண்டு போகுது, நெருக்குகிறது. உங்களுக்கு எதிராக எதை பயன்படுத்துகிறாங்களோ மனிதர்கள், அவைகளால் உங்களுக்கு எதிரானவர்களுக்கு நெருக்கம் வரும். இதான் 3வது குறிப்பு. உங்களுக்கு எதிராக தேவ ஜனத்தை சபிக்கிறதுக்கு எதை அகைன்ஸ்டாக எடுத்தான்? கழுதை தான் டிராவலுக்கு உதவி செய்து, கழுதையை பயன்படுத்துகிறான். வேகமாக போனால் தான் சீக்கிரம் சபித்து காசு வாங்கிட்டு
சுயநலத்துக்காக மரியாதையும் கிடைக்கும், வாங்கிட்டு வரலான்னு போகிறான். எதை பயன்படுத்துகிறான்? கழுதைய. அந்த கழுதை இவனை நெருக்குகிறது. எதை சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்த நினைக்கிறாங்களோ அவைகளால் அவர்களுக்கு நெருக்கம் உண்டாகும். அவைகளால் அவர்களுக்கு நெருக்கம் உண்டாகும். நாலாவது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். என்னாகமம் 24:11 24:11 அங்கே சொல்கிறான், ஸ்தோத்திரம், பாலாக், இதோ நான் என் ஜனத்தாரிடத்துக்கு போகிறேன், பிற்காலத்தில் இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது இன்னதென்று உமக்கு தெரிவிப்பேன். 11ஆம் வசனம், சாரி, என்னாகமம் 24:11 ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ, ஓடிரு. ஸ்தோத்திரம், ஓடிப்போ. சில ஆட்கள் தேவனுடைய பிள்ளைகளே பிசாசே என்ன செய்வான்? விரட்ட போகிறான். எந்த பிசாசால் அலைக்கழிக்கப்பட்டு எந்த பிசாசை உங்களுக்கு விரோதமாக ஏவி விடுறாங்களோ அந்த பிசாசு சிலரை விரட்டி அடிக்க போகுது. இது உண்மையாக நடக்கும். அல்லேலியா சொல்லலாமா? பேயை வச்சு பேயின் கிரியைகளை ஒருத்தன் நமக்கு விரோதமாக ஏவுறான்னா அந்த பேய் திரும்ப அவனை விரட்ட போகுது. ஓடு போ. பாலாக் சொல்கிறான், ஓடிரு, நிற்காத, கொன்னே போட்டுருவான் உன்னைய, ஓடு, ஓடிப்போ. அழகா சொல்கிறான், உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன், நீ கனம் அடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, யார் தடுத்தா? பணத்துக்காக, மரியாதைக்காக. ஸ்தோத்திரம். உண்மையாக ஊழியம் செய்யணுங்கிற அந்த ஆசை இருக்காது. ஆனால் ஸ்தோத்திரம், இப்படியெல்லாம் வந்தால் மரியாதை கிடைக்கும். அதான் கர்த்தரே தடுத்துட்டார். உருவின பட்டயத்தோட கர்த்தனுக்கு தூதன் அனுப்பி நிறுத்த காரணம் என்னன்னா, குறுக்கு வழியில் நீ கனம் அடையாதபடிக்கு கர்த்தர் தடுப்பதற்காக. ஏன்னா நீ கனம் அடைகிறது இல்லை, ஒரு ஜனமே வீழ்ச்சி அடையும். ஸ்தோத்திரம். சிலருக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எத்தனை பேரையாவது கீழே தள்ளி நம்ம மேலே வந்துடணும், யாரை மிதிச்சாவது நம்ம மேலே வரணும். நீ கனம் அடையாதபடி கர்த்தரே தடுப்பார். ஸ்தோத்திரம். கனம் அடையாதபடி கர்த்தரே தடுப்பார். என் பேரை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதா? ஸ்தோத்திரம். சிலர் சும்மா இருக்க இல்லாம உங்கள் பேரை அந்த ஒரு வார்த்தை இல்லை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, என்ன பாஸ்டர் சொல்லாமல் விட்டுட்டாரு. கனம் அடையாதபடி கர்த்தரே சில நேரம் நம்மளை தடுக்கிற. நல்லன்னு நினச்சிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சில இடங்களில் நம்ம பேரை யாரும் சொல்லாமல் இருக்கு நல்லதுன்னு நினைக்கணும். இன்னைக்கு நிறையா நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன் ஊழியத்தில். ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு சாட்சியை சொல்லிட்டேன்னா, சர்ச்சில் இங்கே சபையில் நான் தான் பெரும்பாலும் சொல்கிறது, சொன்னால் அந்த இடத்துல நம்ம பேரை ஒன்றை சேர்த்து சொன்னால் நல்லா இருந்துக்குமே. சிலர் அவங்க நினைக்கட்டாலும் உங்கள் பேரை சொல்லாமல் விட்டுட்டாரு பாருங்க. கனம் ஆண்டவர் நமக்கு தரணும். ஒரு நாளும் மனிதர்களிடத்தில் கனத்தை எதிர்பார்க்கவே கூடாது. கனத்தை எதிர்பார்க்கவே கூடாது. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று